அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஆக்சிஸ் பேங்கோட நியூ கிரெடிட் கார்டில் என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபியூச்சர்ஸ்க்காகலாம் நீங்கள் அந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த கார்டை வாங்கி யூஸ் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி 30 நாளைக்குள்ள நீங்கள் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டுக்கு 100% கேஷ்பேக் கொடுக்கறதா இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கேஷ்பேக் மூலமாக உங்களுக்கு அதிகபட்சம் 300 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இந்த 300 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் 300 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டாக டிரான்சாக்ஷன் பண்ணி ஆகணும். நீங்கள் 300 ரூபாய்க்கும் கம்மியான அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான கேஷ்பேக் தான் கிடைக்கும். அதனால 300 ரூபாய்க்கு அதிகமான அமௌண்ட்டை யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் அப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனா பண்ணிருங்க. இந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய மெயினான பெனிஃபிட்டே 40% ஆஃபர் ஆன் ஜொமேட்டோ. இது மூலமா உங்களுக்கு 120 ரூபாய் வரைக்கும் ஆஃபர்ல கிடைக்கலாம். இந்த ஆஃபரை ஒரு கார்டுக்கு மந்த்லி ட்வைஸ் இவங்க கொடுப்பாங்க. இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அதுக்கு நீங்க மினிமம் 200 ரூபாய்க்காச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணி ஆகணும். அப்படி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ரெஸ்டாரண்ட் சார்ஜஸ், ஜிஎஸ்டி, டெலிவரி சார்ஜஸ் இது எதுவுமே இன்க்ளூட் பண்ணாம நீங்க 200 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணாதான் இந்த ஆஃபர் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இந்த ஆஃபர்ல ஒரு சில சேஞ்சஸ்லாம் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. 1 ஜூலை 2025 இருந்து 40% ஆஃபர்லாம் கிடையாதுங்க. பிளாட்டா 120 rupees ஆஃபர். ஆனா அதுக்கு நீங்க மினிமம் 500 ரூபாய்க்காச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணி ஆகணும். அப்புறம் பேடிஎம்ல யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி 300 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 5% கேஷ்பேக்கா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த கோடை மறக்காம யூஸ் பண்ணிருங்க. அப்படி கோடை யூஸ் பண்றது மூலமா ஒரு மாசத்துக்கு 150 ரூபாய் வரைக்கும் இந்த ஆஃபர் மூலமா உங்களுக்கு கேஷ்பேக் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஆஃபரை இவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்கறதுனால நீங்க 3000 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணாதான் இவங்க சொல்ற மாதிரி 150 ரூபாய் கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதை விட கம்மியா தான் கிடைக்கும். அப்புறம் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பிளிங்கிட்ல 750 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 10% உங்களுக்கு கேஷ்பேக்கா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த 10% கேஷ்பேக் மூலமா உங்களுக்கு அதிகபட்சம் 250 ரூபாய் வரைக்கும் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஆஃபரையும் இவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அப்பவே 2500 ரூபாய்க்கு அதிகமான அமௌண்ட்டை பிளிங்கிட்ல இந்த கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணாதான் இவங்க சொல்ற மாதிரியான 250 ரூபாய் கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல அப்படின்னா அதை விட கம்மியா தான் கிடைக்கும். அப்புறம் மிந்த்ரா ஆஃபர்னு சொல்லி இவங்க போட்டிருக்கக்கூடிய ஆஃபரை க்ளோஸ் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. ஆனா புக் மை ஷோ ஆஃபர் இப்போ வரைக்கும் அவைலபிளா தான் இருக்குது. நீங்க புக் மை ஷோல இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 10% கேஷ்பேக்கா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா ஒரு மாசத்துக்கு அதிகபட்சம் 100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அப்புறம் நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இந்த கார்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 200 ரூபாய்க்கும் ஒரு எட்ஜ் ரிவார்ட் பாயிண்டை உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ 0.20 rupees. இதை தவிர்த்து ஒரு சில டின்னர் டிலேட் ஆஃபர்ஸும் இந்த கிரெடிட் கார்டில் இருக்குது. இந்த ஆஃபர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக என்னென்ன சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கிரெடிட் கார்டை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. இப்போ சார்ஜஸ் பத்தி பார்த்துடலாம். இந்த கிரெடிட் கார்டை ஒரு சில சமயங்கள்ல ஆஃபர்னு சொல்லிட்டு லைஃப் டைம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அந்த மாதிரியான சமயங்கள்ல நீங்க இந்த கிரெடிட் கார்டை வாங்கினீங்க அப்படின்னா எந்த ஒரு ஜாயினிங் ஃபீயும் பே பண்ணாமலே உங்களால இந்த கிரெடிட் கார்டை வாங்கிக்க முடியும். மற்றபடி நார்மல் டைம்ல இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதா இருந்துச்சுன்னா ஜாயினிங் ஃபீயா 250 ரூபாயை பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இப்படி ஜாயினிங் ஃபீ பே பண்ணி இந்த கிரெடிட் கார்டை வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு ஆனுவல் ஃபீ எதுவுமே கிடையாது. செகண்ட் இயர்ல இருந்து 250 ரூபாயை வருஷம் உங்ககிட்ட இருந்து ஆனுவல் ஃபீன்னு சொல்லி சார்ஜ் பண்ணிப்பாங்க. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 20 இருந்து 50 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ண முடியல அப்படின்னா மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணி ஆகணும். நீங்க இப்படி மினிமம் டியூ அமௌண்ட்டையும் பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ உங்களோட பில் அமௌண்ட் 500 ரூபாய்க்கும் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அப்ப எந்த விதமான லேட் ஃபீயும் கிடையாது. 500 ரூபாய்க்கு அதிகமான அமௌண்ட்டா இருக்கும்போது நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை பொறுத்து லேட் ஃபீயா எவ்வளவு போடுறாங்க அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கோங்க. என்னதான் நீங்க மினிமம் டியூ அமௌண்ட்டை பே பண்ணி லேட் ஃபீல இருந்து தப்பிச்சிருந்தாலுமே நீங்க பில் அமௌண்ட்டை ஃபுல்லா பே பண்ணாத வரைக்கும் இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.75% per monthன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்லயும் உங்களால டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2.5% அப்படி இல்லைன்னா 500 ரூபாய். இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜஸா பிடிச்சிப்பாங்க. அதோட சேர்த்து
நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண நாள்ல இருந்து அந்த அமௌண்ட்டை திரும்ப கட்டுற நாள் வரைக்கும் இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.75% per month. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க பெட்ரோல் பங்க்ல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% ஃபியூவல் சர்ஜார்ஜஸ் சொல்லி பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபியூவல் சர்ஜார்ஜஸ்க்கு நிறைய கிரெடிட் கார்டுல ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க இந்த மாதிரி எதையுமே மென்ஷன் பண்ணல. அப்புறம் ரெண்டல் பேமெண்ட்டுக்கும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜஸா பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டுல ஃபியூல் டிரான்சாக்ஷனுக்கு 50,000 ரூபாயும், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் டிரான்சாக்ஷனுக்கு 25,000 ரூபாயும், ஆன்லைன் ஸ்கில் பேஸ்ட் கேம் டிரான்சாக்ஷனுக்கு 10,000 ரூபாயும் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட்டை தாண்டி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% டிரான்சாக்ஷன் சார்ஜஸா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்க இந்த கிரெடிட் கார்டோட லிமிட்டை கண்டுக்காம லிமிட்டை தாண்டி உங்க இஷ்டத்துக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா ஓவர் லிமிட் சார்ஜஸா பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஓவர் லிமிட் சார்ஜஸா நீங்க உங்க லிமிட்டை தாண்டி செலவு பண்ண அமௌண்ட்ல 2.5%, அப்படி இல்லைன்னா 500 ரூபாய். இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணிப்போன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த கிரெடிட் கார்டை நீங்க யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்டை கேஷாவும் உங்களால ரெடீம் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி கேஷா ரெடீம் பண்றதா இருந்துச்சுன்னா ரிவார்ட் ரெடிம்ஷன் ஃபீயும் ஆட் ஆகும். இந்த ரிவார்ட் ரெடிம்ஷன் ஃபீயா 99 ரூபாயை சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிவார்ட் ரெடிம்ஷன் ஃபீயை நீங்க அவாய்ட் பண்றதுக்கு இவங்களோட ஸ்டோர்ஸ்லயே நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிவார்ட் ரெடிம்ஷன் ஃபீ எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது. இப்பெல்லாம் கிரெடிட் கார்டோட பில் பேமெண்ட்டை யாருமே பிரான்ச்சை விசிட் பண்ணி பண்றது இல்ல. அப்படி நீங்க ஒருவேளை பேங்கோட பிரான்ச்சை விசிட் பண்ணி இந்த கிரெடிட் கார்டோட பில் பேமெண்ட்டை பண்றதா இருந்துச்சு அப்படின்னா கேஷ் பேமெண்ட் ஃபீயா 175 ரூபாயை சார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களோட வயசு 18ல இருந்து 70க்குள்ள இருக்கணும். நீங்க அப்படி அப்ளை பண்ணும்போது ஐடி ப்ரூஃபா பேன் கார்டு இல்லைனா ஃபார்ம் 60 கேட்பாங்க. இன்கம் ப்ரூஃபுக்கு உங்களோட பே ஸ்லிப், அப்படி இல்லைனா ஐடிஆர் ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்டை நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில், லேண்ட்லைன் பில், இந்த 3ல ஏதாச்சும் ஒன்று நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி 700 ரூபாய்க்கு அதிகமான அமௌண்ட்டை ஒரு மாசத்துக்கே கேஷ்பேக்கா ஏர்ன் பண்ணிட முடியும்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க மினிமம் 700 ரூபாயை சேவ் பண்றதா இருந்துச்சுன்னா கூட அதுக்கு நீங்க 7,500 ரூபாய்க்கு அதிகமான அமௌண்ட்டை இந்த கேட்டகரி எல்லாத்துலயுமே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி உங்களால ஸ்பெண்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க இந்த கிரெடிட் கார்டை ப்ரொமோஷனல் டைம், அதாவது ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீலாம் இல்லாம லைஃப் டைம் ஃப்ரீயா கொடுக்குற கார்டை வாங்க பாருங்க. அப்படி நீங்க வாங்குற டைம்ல இந்த ஆஃபர்லாம் இல்ல, ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீலாம் பே பண்ணி தான் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த கார்டை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு எந்தெந்த சைட்ல எவ்வளவு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேஷ்பேக்கை வச்சே ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் ஃபீ, ஜாயினிங் ஃபீ எல்லாத்தையுமே உங்களால கவர் அப் பண்ணிட முடியும். அதை தாண்டி வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். நீங்க எதுக்காக இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதா இருந்தாலும் கரெக்டான டைம்ல பில்லை மட்டும் பே பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் போட்டே சொத்தெழுதி வாங்கிடுவான். கரெக்டா?